தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும் எடுத்தோடனே சொன்னது அதுதான். நம்ம வாழ்க்கையில் இந்த பணம் நம்ம வீட்டில் தங்கணும். பணம் தங்க என்ன செய்யலாம்? இந்த பதிவோட நோக்கமே இதுதான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடையணும்னா இந்த சின்ன விஷயத்தை செஞ்சால் போதும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியும். பணம் தங்கும், பணத்தை சேர்க்க முடியும், தண்ட செலவுகளை குறைக்க முடியும், தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு செலவு எப்படி தெரியுமா வருது? நம்மளை நிறைய பேர் உசுப்பேத்தி செலவு பண்ண வச்சிடறான். 200 ரூபா ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுதலாமான்னு யோசிப்பான். மாப்பிள்ளை உங்கள் ஊர் என்ன தெரியுமா? என்ன மாப்பிள்ளை இப்போல்லாம் 200 ரூபா எழுதுகிற? அவன்லாம் பெரிய ஆள் மாப்பிள்ளை, 500 ரூபா எழுதுன்னுவான். இது மாதிரி தான் 200 ரூபா மொய் எழுதுறதுனால அவன் சின்னவன் கிடையாது. 200 ரூபா மொய் எழுதுறதுனால நீ சின்னவன் கிடையாது. 500 ரூபா மொய் எழுதுறதுனால அவன் பெரியவன் ஆகிட முடியாது. 500 ரூபா மொய் எழுதுறதுனால நீ பெரியவன் ஆக முடியாது. அப்போ ஒரு ஒரு நோட்டு தான் நம்மளுடைய தராதரத்தை நிர்ணயம் பண்ணுது. இதுதானே உண்மை, அதான தகுதி. ஒரு ரூபா நோட்டு தான் நிர்ணயம் பண்ணுது. இதை தான் நம்ம எல்லாரும் நம்புகிறோம். இதனால தான் இந்த பணம் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துலையும் தங்க மாட்டேங்குது. நம்ம மதிப்பு அந்த பணத்தை அவ்வளோதான் மதிக்கிறோம். இதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தராதரம் உயரணும், தரம் உயரணுன்னே இந்த பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம். அதிகமாக செலவு பண்ணுறதுனாலே பணம் நமக்கு தங்க மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாத பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு பாருங்கள். முதல்ல ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு பாருங்கள். அதை டிவைடட் 30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ தினசரி சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறாரு, ஒரு வேலை கடை வச்சுருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணணும்? மாதம் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கணும். இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு டோட்டல் வருமானத்தை எடுத்துட்டு அதை டிவைடட் 30 போட்டிங்கன்னா 30, 31 ஒவ்வொரு மாதம் இருக்கும். நம்ம சராசரி 30 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த மாதத்துலேருந்து நம்ம செய்கிற விஷயம், முதல் விஷயம் இது தெரிஞ்சுக்கிறோம். 2வது மாதத்துலேருந்து செய்கிற விஷயம், அந்த பணத்தில் எவ்வளோ ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும், உச்சபட்ச ஒரு அமைப்பு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. இந்த பணம் தங்கிறதுக்கு இதெல்லாம் தான் முதல் செய்தியே. நான் எதையும் முடிவு பண்ண மாட்டேன் சார், இன்றைக்கி சம்பாரிச்சோமா ஜாலியாக போனோமா எல்லாம் பிடிச்ச மாதிரி செலவு பண்ணுவோம் சார், பணக்கார வாழ்க்கை வாழணும் சார் அப்படின்னு நினச்சே ஏழையாக போய் கொண்டிருக்கிறோம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அப்பர் கிளாஸு அவன் என்றைக்குமே ஹையாகவே போயிட்டுருக்கிறான். அவனுக்கு நம்ம எதிரியே கிடையாது. அவன் நம்மளை வச்சு அப்பர் கிளாஸுக்கு மேலே போயிட்டுருக்கிறான். லோயர் கிளாஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பரையும் நினைக்கல, மிடிலையும் நினைக்கல. அவங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகணும், நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் லோயரும் இல்லாமல் அப்பரும் இல்லாமல் இந்த மிடில் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். இதனால தான் பொருளாதார ஏற்றமே மாறுது. இந்த பொருளாதார ஏற்ற இறக்கமே மிடில் கிளாஸில் தான் மாறும். ஏன்னா அப்பர் கிளாஸ் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, லோயர் கிளாஸ் நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, இப்படின்னு இவங்களே ஒரு பிளான் போட்டுக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் சமம், அதை முதல்ல தெரிஞ்சுங்க. யாருமே அப்பர் லோயர்லாம் கிடையாது. நிம்மதியாக இருக்கிறவன் தான் அப்பர். நிம்மதியாக இருக்கிற யாரெல்லாம் நிம்மதியாக இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள்லாம் உயர்ந்த கிளாஸ், நீங்கள் தான் பணக்காரன், நீங்கள் தான் கோடீஸ்வரன். யாரெல்லாம் நிம்மதியாக இருக்கீங்க சொல்லுங்கள். சும்மா காசு இல்லாதவன் ஏழை, காசு அதிகமாக இருக்கிறவன் பணக்காரன் அப்படின்னு ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம்? போலியாக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். கடன் இல்லாத மனுஷனே இல்லாமல் போயிட்டான். கிரெடிட் கார்டு இல்லாத மனுஷனே இல்லாமல் போயிட்டான். எல்லாருக்கும் கடன் அதிகமாகிடுது.
அப்போ நம்ம தேவையை மீறி செலவுகள் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எப்படி பணம் தங்கும்? நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் முதல்ல முடிவெடுக்கணும். ஆனால் ஆசை விடுமா? விடாது. குடும்பத்தில் உள்ளவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா செலவு பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்க? பையன் சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு கையால் ஆகாத மனுஷன் அப்படின்னுவான். பொண்ணு சொல்லும், இந்த ஆள்கிட்டலாம் போய் பிறந்தம்பார் அப்படின்னும். பொண்டாட்டி சொல்லுவாங்க, எவன் சம்பாதிக்க மாட்டேங்கிறான் என்ன மனுஷன். மனைவி இப்போ வேலைக்கு போகிறாங்க, அவங்க இது மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கணவர் சொல்லுவார், என் பொண்டாட்டி கஞ்சம், காசே இழக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதே செலவு பண்ணோம்னா சேமிக்க தெரில, எல்லாத்தையும் விட்டுட்டா. ஆக இந்த வாய் மாறி மாறி பேசும். இவங்க பேசுகிறதெல்லாம் முதல்ல காதலே வாங்கக்கூடாது. முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடணும். நம்ம ஒரு நாளைக்கு யார் நிர்வாகம் வீட்டில் பண்ணுறோமோ அந்த நிர்வாகம் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது அந்த பணம் தங்க வைக்க முடியும். நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ இது ஒரு ரகசியம், நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து நான் குற்றமாக இதை யோசிக்கக்கூடாது. நீங்கள் நல்ல முடிவெடுத்தால் குடும்பமே நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தால் உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்காகவும் நாமும் சேர்ந்து தப்பு பண்ணால் நம்ம வீட்டில் பணம் தங்காது, செலவு அதிகமாகும். முதல்ல இந்த அப்பர் மிடில் லோயர் இந்த திங்கிங்கை விட்டுருங்க. நமக்கு நிம்மதி வேணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதிகமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். இதில் 2 ஜென்ரேஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த காலத்தில் 3 ஜென்ரேஷன் இருக்கும். இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் 3 ஜென்ரேஷன். 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஜென்ரேஷன். 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஒரு ஜென்ரேஷன். 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு ஜென்ரேஷன். ஒரு வீட்டில் 3 ஜென்ரேஷன் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ உள்ள கணக்கு நம்ம சுதந்திர இந்தியாவிலேருந்து கணக்கு வச்சுப்போம். 1950 கணக்கு வச்சுப்போம். 47 விடுங்க, 50 வேணாம், 60 கணக்கு வச்சிங்க, 60 கணக்கு வச்சிங்க. 60வது வருஷத்துலேருந்து 60 பிறந்தவங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். 60 கணக்கு வச்சுக்கணும். 80 வரைக்கும், 80 2000 வரைக்கும் பிறந்தவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ். 2000 கூட வேணாம், 95 வரைக்கும், 80 to 95 15 வருஷம் இவங்க 2வது ரகம். 3வது ஜென்ரேஷன் 2000 இப்போ இருக்கிற வரைக்கும். இப்போ கவனித்து பாருங்கள், முதல் ஜென்ரேஷனுக்கும் 3rd ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்டினா முதல் ஜென்ரேஷன் போயிடும். இப்போ 2 ஜென்ரேஷனோட தான் ட்ராவல் பண்ண முடியும். அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்மளோட லைஃபோடைய முதல் பகுதி போகுது. யாராவது இதை பற்றி யோசிச்சிருக்கோமா? அப்போ அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் குறைந்து போகிறாங்க. எல்லாமே இப்போ ஏஐயில் வந்துருச்சு, மனுஷங்க இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை புலம்புறதா இருந்தால் அவன் ஏஐட்ட போய் கேட்குறான், அது பதில் சொல்லு. ஏன்னா ஒரு புலம்புறது கூட ஒரு மனுஷன் இல்லை. ஏன்னா புலம்புறதுக்கு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு மனுஷங்க இருக்காங்க. ஆனால் அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன்னா அவன் அறிவுரையாக சொல்கிறான், சரி வரல. அவன் அனுபவத்தை சொல்கிறான், சரி வரல. நமக்கு சாதகமாக எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டோம். இப்போ பணம் தங்கணும்னா நம்ம முதல்ல செலவை கட்டுப்படுத்தி ஆகணும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பணம் தங்கிறதுக்கு சூட்சமமாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா இந்த பகுதியோடைய இதான் முக்கியம். உங்கள் வீட்டில் பணம் தங்கிறதுக்கு வீடு ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் கீப்பிட் பண்ணுங்கள். வீடு சுத்தமாக இருக்கணும், நறுமணத்தோடு இருக்கணும். அப்போ தான் பணம் தங்கும். வீட்டில் காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும். எஸ், குட். காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும். காலையில் சாயந்தரம் வீட்டில் யூடியூப்லேயோ ஏதோ ஒன்று மூலமாக ஒரு பாட்டு, சாமி படம் பாட்டு ஓடணும். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம், எதாவது ஒன்று ஓடணும். 3வது ரொம்ப முக்கியம், பணத்தை பீரோவில் தான் வைக்கணும். பீரோவில் தான் பணம் வைக்கணும். சாரி, என்கிட்ட 10 ரூபா தான் சார், 10 ரூபாயை கொண்டு பீரோவில் வை. எல்லார் வீட்லேயும் பணம் எங்கே இருக்குது தெரியுமா? நினச்சி பாருங்கள். சில பேர் வீட்டில் டிவி மேலே இருக்கும், டிவி ஸ்டாண்டில் இருக்கும். சில பேர் வீட்டில் போய் பாருங்கள், மீட்ரு பாக்ஸ் மேலே வச்சுருப்பான். சில வீட்டில் பாருங்கள், ஃப்ரிட்ஜு மேலே பணம் இருக்கும். பணம் வைக்கிற இடமா அது?
ஃப்ரிட்ஜு மேலே, டீபாய் மேலே, டிவி ஸ்டாண்டு மேலே, வாஷிங் மிஷின் மேலே, அது அடுத்தது பார்த்திங்கன்னா அது பேர் இன்னொன்று இருக்குமே, டைனிங் டேபிள் மேலே, எந்த பொருளாக இருக்கோ அது மேலெலாம் பணம் இருக்கும். ஹேண்ட்பேக் அதை கழட்டினோம்னா அதுக்கு ஒரு இடம் கிடையாது, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஒன்று பெட்டு மேலே கிடக்கும் ஹேண்ட்பேக், இல்லைன்னா சோஃபாவில் கிடக்கும். திருப்பி போகும்போது மட்டும் அதை எடுத்து மாட்டிட்டு போயிடுவோம். அப்போ பணம் வைக்கிற இடம் முதல்ல தப்பு. ஏதாவது ஒரு இடம் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். எங்கேருந்து ₹1 பணம் எடுக்கிறதா இருந்தாலும் பீரோவை திறக்கணும், பீரோவில் தான் பணம் வைக்கணும். பீரோ வடக்கு திசையை பார்த்தோ அல்லது கிழக்கு திசையை பார்த்தோ கன்னி மூலையில் இருக்க வேண்டும், குபேர மூலையில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு மைண்டை நல்லா செட் பண்ணுங்கள். பணம் அங்கே தான் தங்கும். இப்போ பீரோவில் பணம் வைக்க வேண்டும். ₹1 எடுத்தாலும் சும்மா எடுத்தாலும் சரி, கல்லாப்பெட்டியை திறந்து தான் எடுக்கணும். நீங்கள் வேலையாக இருந்தாலும் நீங்கள் கல்லாப்பெட்டியை பூட்டிருக்கணும். அது திறந்து அதுலேருந்து பணம் எடுக்கணும். நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா, உங்கள் வேலை நடக்குதுன்னா, தொழில் நிறுவனத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். வீடாக இருந்தால் பீரோவில் திறக்கணும். அலுப்பு பீரோக்குள்ளே கொண்டு போய் பணம் வைக்க சில பேர் பாக்கெட்டிலேருந்து அப்படியே தூக்கி போட்டு போயிடுவோம். பணம் எப்படிங்க சேரும்? பணம் எப்படி சேரும்? பணம் வைக்கிற இடம் ஒரு டப்பா வாங்கி வைக்கணும். அதில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு பேப்பர், நகை வாங்குவீங்கள்ல, அந்த நகை வாங்கும்போது ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு கொடுப்பாங்க. அந்த பேப்பர் அந்த டப்பாவில் இருக்கணும். அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டுக்கணும். பீரோவை திறந்தால் வாசனை இருக்கணும். அதில் ஒரே அழுக்கு துணியெலாம் அடித்து வச்சிருக்கக்கூடாது. பீரோவில் துணி நல்லா மடித்து வச்சுருக்கணும். ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, நம்மளுடைய எல்லா ஃபைலும் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வைக்கணும். அடுத்த துணியெல்லாம் மடித்து வைக்கணும். அயன் பண்ண துணி தான் பீரோவில் இருக்கணும், அயன் பண்ணாத துணி வேறு இடத்துல இருக்கணும். அப்போ அந்த உள்ளுக்குள்ள பாக்ஸில் ஒரு பக்கம் நகை வைக்கிறோம், ஒரு பக்கத்தில் பணம் வைக்கணும். பணம் அங்கே தான் இருக்கணும். சார் காய்கறி கடை பரவாயில்ல, பீரோ தர காய்கறி கடைக்கு அதுலேருந்து எடு. பணத்தை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போகிறீங்களா, நீங்கள் ₹500 பணம் தரீங்களா, உங்களுக்கு ₹440 வருதா டிப்ஸ், அப்படி சொல்லாதீங்க. அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ₹10 வச்சுட்டு 20, நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிப்ஸ் கொடுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று பில்லுக்கு முன்னாடியே டிப்ஸை கொடுத்துருங்க. அந்த ஹோட்டல்லேருந்து ₹10 பணம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்கள் பணத்தை கொடுத்துட்டு வராதிங்க, பணம் தங்காது. முதல் விஷயம், வீடு சுத்தமாக இருக்கணும், வீடு நறுமணமாக இருக்கணும், காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும், பாட்டு ஓடணும். அடுத்தது, பணம் பீரோவில் மட்டும்தான் வைக்கணும். எத்தனை தடவை வேணாலும் திறந்து எடுங்க, தப்பு கிடையாது. மூணாவது என்ன பண்ண, ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எங்கே போனாலும், ஒரு கடைக்கு போனால் அங்கேருந்து ₹1 பணம் வாங்கிட்டு வரணும். மளிகை கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு பணம் வாங்கணும். அது இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் தான் கணக்கு கொடுக்குறாங்களே, நான் அப்படின்னு நீங்கள் அதை ஜிபே பண்ணுறோமே, அது இல்லாமல் ஒரு ₹100 ஜிபேயில் எல்லாம் கொடுத்துட்டு வராமல் நீங்கள் கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பேலன்ஸ் வாங்குங்க. ஒரு ₹50, ஒரு கையில் ₹50 பணம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், அந்த ₹50 கொடுத்துட்டு ஒரு ₹10 வாங்குங்க. இதெல்லாம் பணம் தங்குவதற்கான வழிகள். நாம் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பணம் நம்மளை தேடி வர வேண்டும். பணத்தை எண்ணும்போது மேல் நோக்கி எண்ணுங்க. இந்த பணம் என்ற பழக்கமே இன்றைக்கி போயிடுச்சு. நம்ம பணத்தை பார்க்கணும், பணத்தை நேசிக்கணும். வீட்டில் பணம் இருக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பேசணும். செஞ்சு பாருங்கள் மக்களே, நிச்சயம் நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.